கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதனுடைய நீளம் காண்க. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது செவ்வக வடிவ கித்தானானது கூம்பு வடிவ கூடாரமாக மாற்றப்படுகிறது. கூம்பு வடிவ கூடாரமாக மாற்றப்படுகிறது. இந்த செவ்வக வடிவ கித்தானுடைய அகலம் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீளம் தான் என்னங்கிறது கொஷின். அதே மாதிரி இந்த கூம்பு வடிவ கூடாரத்துக்கான ஆரம் 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்குது, ஆப்ஷனும் மீட்டரில் தான் இருக்குது. அதனால் இந்த சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்றுங்க. 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர். அப்போ 700 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 7 மீட்டர். ஸோ ஆரம் 7 மீட்டர், உயரம் 24 மீட்டர் உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் ஹெச், 24 மீட்டர் உயரம். ஸோ இதிலிருந்து செவ்வக வடிவத்தினுடைய நீளம் என்ன, கித்தானுடைய நீளம் என்னங்கிறது கொஷின். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வக வடிவ கித்தானை தான் கூம்பு வடிவ கூடாரமாக மாற்றுறாங்க. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, கூம்பு வடிவ கூடாரத்தின், அதாவது கூம்பின் வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். ஸோ செவ்வக வடிவ கித்தானுடைய பரப்பளவானது கூம்பு வடிவ கூடாரத்தினுடைய வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L×B. கூம்பின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா πr/L. சார் இங்கேயும் L இருக்குது, இங்கேயும் L இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இது செவ்வகத்தினுடைய நீளம், இது கூம்பினது நீளம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கூம்பினது வலைப்பரப்பு என்னங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். πr/L இது என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கூம்பில் இது ஆரம், இது உயரம், இது L. இந்த L தான் நமக்கு என்னங்கிறது தெரியல. சரிங்களா? ஆரம் கூட கொடுத்துருக்காங்க 7 மீட்டர்னு சொல்லிட்டு, ஹெச் கூட கொடுத்துருக்காங்க 24ன்னு சொல்லிட்டு, L என்னங்கிறது தெரியல. இந்த L கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல பித்தாகரஸ் தேற்றம். அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். பித்தாகரஸ் தேற்றம் என்னது? கர்ணம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணணும். அதாவது கர்ணம் அப்படிங்கிறது L ஸ்கொயர்ட். ஸோ பக்கம் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஹெச் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட். ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 24 ஸ்கொயர், ஆரம் 7 ஸ்கொயர். ஸோ எல்லு தான் நமக்கு தேவை. அதனால் ஸ்கொயர்டுங்கிறது இந்த சைடு வந்துருச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு 24 ஸ்கொயர்டு என்னங்கிறத பார்க்கலாம். 4 16 1 4 2 8 4 2 8 8 16 17 5 ரூட் ஆஃப் 576 7 ஸ்கொயர்டுங்கிறது 49. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 15 8 8 2 10 12 625. ஸோ ரூட் 625ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25. இப்போ தெரியலனா டானா வகுத்தல் கூட போட்டுக்கோங்க. 625 டானா வகுத்தலை பிரிச்சிங்கன்னா 1 5 5 2 10 5 5 25 2 10 5 5 25 5 5 25. ஸோ இந்த 2 5லேருந்து ஒரு 5, இந்த 2 5லேருந்து ஒரு 5. ஸோ 5 × 5ங்கிறது 25. சரிங்களா? இப்போ நீங்கள் எல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது πr/L கூம்பினது வலைபரப்புக்கான πr/L எல்லுடைய மதிப்பு 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக டெரைவ் பண்ண செவ்வகத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு கூம்பின்
வலைப்பரப்பு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு இங்கே சால்வ் பண்ணணும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு L × Bன்னு தெரியும், கூம்பினது வலைப்பரப்பு πr/L அப்படிங்கிறது தெரியும். L இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே செவ்வக வடிவ கித்தான தானே கூம்புடைய கூடாரமாக மாற்றி வச்சுருக்கோம். அதனால் இது ரெண்டும் சமம்னு சொல்லிட்டு தான் டெரைவ் பண்ணணும். ஸோ நீளம் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அகலம் அவங்களே கொடுத்துருக்காங்க, சம்பளம் 4 மீட்டர்னு சொல்லிட்டு. பையுடைய வேல்யூ வந்து 22/7, ஆரம் வந்து 7 மீட்டரு. எல் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 25. ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். 2 2 4, 2 2 2 25 11வது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா, 11வது வாய்ப்பாடுங்கனால ரொம்ப ஈஸி. 2யும் 5யும் பிரித்து போட்டுருங்க, இது 2யும் ஆட் பண்ணி போட்டுருங்க. 275. ஸோ 275 இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ 2 2, 2 6, 7 2 14, 5 2 10, 137.5 மீட்டர் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை.